அனைவருக்கும் உணவு பறவைகளின் பணிவான வணக்கங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்த வலை வந்து இதுதான். விரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுண்டி விரலோட சின்ன சைஸு விலை. இது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும் ஃப்யூச்சரில். இது ஒரு புதிய மெத்தடு. இதெல்லாம் வந்துட்டு வெள்ளடிலாம் கிடையாது. நம்ம வலை பிஸ்னஸ்ஸு வலையோடைய கிராஃப்ட் ஒர்க் ஆரம்பித்து நிறைய மாடல்ஸில் நமக்கு வலை வந்துடுச்சு. ஸோ இதுவுமே ஒரு புது மாடல் தான், நமக்கு வந்த மாடலு. இது வந்து அந்த பக்கத்தில் இந்த மாதிரியான மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நூல் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சின்ன சைஸில் வலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அவர்கிட்ட நம்ம பேசணும். அது மாதிரி ரிங்கெலாம் பாருங்கள், அதுவே செட்டப்பாக அப்படியே ரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே கவரில் அப்படியே அந்த ரிங்கிலே வந்துட்டு சுற்றி வச்சுருக்காங்க. இதுதான் நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த நம்ம முறுக்கு ஏறாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து கையில் கவரில் வந்துட்டு முறுக்கு ஏறாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி செட் பண்ணுவாங்க. இது நம்மக்கிட்ட நம்ம சிதம்பரத்தில் இது ஒரு வாட்டி 2 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன், ஒரு 50 ரூபீன்ட்டு. ஸோ இதுவுமே போயிட்டு வலையில் மாட்டோம். இது வந்து வெள்ளைக்கார, அதாவது ஃபாரினர்ஸுடைய கேஷ் நெட்டில் இந்த மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலை. நம்ம டேரெக்டாக கயிறை திரிச்சு போடும்போது இந்த மாதிரி முறுக்கு ஏறாது. இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து ரெடிமேடான ஒரு கயிறு. இது வந்து நீங்கள் இது வந்து எப்படியா இருந்தாலும் முறுக்கிக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு கயிறு வந்து முறுக்கி மேக் பண்ணும்போது ஸோ அது வந்து முறுக்கு விழாது. அது நீங்கள் எந்த வாட்டத்துக்கு விசிறினாலும் ஓடி போய் விழுந்துடும். ஸோ மற்றபடி எல்லாமே நீட்னஸாக தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இதோடைய மெத்தடும் சின்ன மீன் எல்லாமே இதில் படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியாது. இது வந்து நிறைய இது கீழே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை மாற்றினோம்னா நம்ம இதுக்கான சைஸு நூல் தான் எடுத்து மாற்றணும். இது என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கணும். அது மாதிரி வந்து கீழே வந்து சூளக்கயிறு வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுக்கக்கூடாது. ரொம்ப சின்னதாக கொடுத்தோம்னா மடி வந்து பெருசாக மடியாது. மேலே ஏற்றி அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாவது ஒரு முழமாவது இது மேலே ஏறி இருக்கணும். அது மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளடி இருக்காது பாருங்கள். வெள்ளடி இல்லாமல் இந்த மாதிரி ஈயத்தில் போடும்போது இந்த இடம் பூரா அடிப்பட ஆரம்பிச்சிடும். கீழடி வலை பூரா அடிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வலையை நீங்கள் வந்து சடனாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வலையில் நம்மள மாதிரி வலை போட்டிருக்காங்க இல்லையா, வெள்ளடி வச்சு போட்டுருக்கும்போது அதை ஈஸியாக கட் பண்ணி த்ரோ பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு மெத்தட் தான் நம்ம வலை. இதை பாருங்கள், எப்படியா இருந்தாலும் கீழே வந்து நல்ல டேமேஜ் ஆகும். நீங்கள் இழுக்கும்போது இந்த இடத்துல வந்து டேமேஜ் நிறைய விழ ஆரம்பிக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அவர் வலையில் வந்துட்டு நம்ம இதை தான் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவரை கேட்டு தான் பிளான் பண்ண போகிறோம். இந்த ஈயம் வந்து நம்ம சைட்லாம் கிடையாது, வெளியே டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, வெளியே ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி ஈயம் போடும்போதுமே வந்து மடியிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பக்கம் யாருமே ப்ரிஃபரபுளாக பயன்படுத்துறதில்லை. சீனா, ஜப்பான் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணது பார்க்குறோம் இந்த மாதிரி நீட்டு ஈயத்தை வச்சு. அது மாதிரி ஈயம் வந்து இதுமாரி லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த லாக் வந்து இந்த கயிறுக்குள்ளே ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த வலையை வச்சுட்டு இந்த வலையை மறுபடியும் இன்னொரு வலையாக உருவாக்கும்பொழுது நமக்கு நிறைய ட்ரபிள்ஸ் யூஸ் ஆகும். இது மாதிரி எடுத்து நம்ம மாற்ற முடியாது, இல்லை வேறு கயிறு போட முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இப்போ இன்கேஸ் இந்த கேஷ் நெட் வந்து ஒரு 6000க்கு வாங்குறாரு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6000க்கு வாங்குகிற பொருள் ஒரு 3.5 வருஷத்துக்காவது நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வருஷத்துலேயே இது மாதிரி கிழிஞ்சிடுச்சு, இல்லை ஒரு 6 மாதத்துல கிழிஞ்சிடுச்சு, கல்லில் போட்டு கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை சடனாக நம்ம உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பாருங்கள், ஈயமும் கயிறும் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு இன்னொரு கயிறு நீங்கள் எப்படி விடுவீங்க? எடுக்கிறதுக்கும் இல்லை, இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடை போட்டாலுமே அது உள்ளே இருக்கக்கூடிய கயிறுலாம் வந்துட்டு அதை வந்து இது பண்ணிவிட்டு கழிச்சிட்டு தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, இதோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஈயத்தை நீங்கள் கொடுத்து அவங்க மறுபடியும் அதை உருக்கி வேறு ஒரு புது ஈயமாக உருவாக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான இது தெரிய வரும். ஸோ அதுக்கு தான் இந்த ஈயம் வந்து நம்ம ப்ரிஃபரபுளாக இங்கே பயன்படுத்துறது கிடையாது, யாருமே யூஸ் பண்ணுறதுமே கிடையாது நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்டில். உங்களுக்கே புரிய நினைக்கிறேன் பாருங்கள், எப்படி மடங்கி எந்த அளவுக்கு டைட்னஸாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி தான் இப்போ தூக்கிக்கும். இந்த மாதிரி இது பாருங்கள், நான் நிமித்துறேன் பாருங்கள், இந்த பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் இதாகிடுது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு டெம்பர் அதிகமாக இருக்குது பாருங்கள், ஹீட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஹீட்டில் டெம்பராக இருக்குது. இதுலையுமே மீன் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமக்கு மீன் கூட இது இல்லை. ஸோ இது வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும்.
எப்பயுமே வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு ஒரு 3 தடவை ஒரு 4 தடவை பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு நம்ம கம்பல்சரி இந்த ஈயத்தை எடுத்தாகணும். இந்த லெட்டை எடுத்து தான் பயன்படுத்தணும். இப்போ இந்த லெட்டை எடுக்கவே முடியாது. ஸோ இதுவுமே இதில் ஒரு டிமெரிட் இருக்குது. மற்றபடி வலை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலைலாம் நீட்டாக தான் இருக்குது. 1 2 4 பேட்ச் இருக்குது இதில். வலை வாங்கும்போது எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, நமக்கு வலை கிழியக்கூடாது, இல்லை லைஃப் லாங் வரணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அப்படின்னா இல்லை, ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்தோன்னா குறிப்பிட்ட நாள் வந்தால் வெலிடிட்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப திக்னஸாக கனமாக வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனே பிடிக்க மாட்டீங்க. ஒரு நண்பர் நமக்கு அது மாதிரி தான் வலை அனுப்புனார். அது ஒன்றும் அது ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியல, வலை அப்படியே கிடக்குது. ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து வலை வந்துட்டு நீங்கள் வாங்கும்பொழுது பார்த்து வாங்குங்க. வலை வந்து விசிறதுக்கும் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம். அதை வந்து இன்கேஸ் நம்ம ஷோகேஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து வேறு மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ இந்த வலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் இருக்குது. இந்த வலையோடைய வலை மட்டுமே, இந்த வலை மட்டுமே 1 கிலோ பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய்க்கு மேலே வைப்பாங்க. இந்த வலையோடைய வெறும் வலை மால் மட்டுமே, அந்த வலை மட்டுமே பாண்டிச்சேரியில் 1 கிலோ இந்த சைஸ் சின்ன சுண்டி வலை வந்து கிலோ வந்து 900 ரூபா 1000 ரூபா. நீங்கள் இதில் கூட செக் பண்ணி பார்த்துங்க. இந்த சைஸு இது பார்த்தீங்கன்னாக்கா மிஞ்சி போனாக்கா ஒரு 5 mm கூட 10 mm அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸ்கேல் அளத்தில். அதான் சொல்கிறேன். அதாவது இறலாம் போயிருப்பாங்க இல்லையா, சின்ன சைஸு சுண்டி வலையை நுழையில பாருங்கள். இது வந்து கேஜி அதிகம், இந்த வலையோட விலை ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இது மாலை இறக்கிறதுலாம் வந்து இதுதான். ஏன்னா பின்றவங்க கண்டிப்பாக இதுக்கு அதிகமாக தான் வாங்கியிருப்பாங்க. பாருங்க நிறைய அடிப்படுது பாருங்கள். இந்த மாதிரி வலையில் நிறைய அடிப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அடர்த்தி வந்து கம்மியாக இருக்குது. தண்ணியில் விசிறி நீங்கள் இழுக்கும்போது அடர்த்தி கம்மியாக இருந்ததுன்னா தண்ணியோட வேகத்தினாலேயே வலை வந்து அறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கட்டைவரல் நுழையிறது, கட்டைவரல் சைஸு அப்படி இருந்தோம்னா ஓரளவுக்கு தண்ணி பிரிஞ்சு போகும். ஸோ இப்போ இந்த வலையை பாருங்கள், இந்த வலை வந்துட்டு 3 விரல் நுழையிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன் எல்லாமே இந்த சைஸில் இருக்கிற 3 விரல் சைஸில் இருக்கிற மீன் 2 விரல் சைஸில் இருக்கிறதான் மாட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வலை நீங்கள் விசிறும்போது தண்ணியோட அடர்த்தி வந்து என்ன பண்ணுவோம், சடனாக உள் வாங்கி வெளியே தள்ளும். அப்போ வலை அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்புறம் இந்த வலை போடும்போது எப்படி இருக்கும், தண்ணியை தள்ளிக்கிட்டு வலையை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வலைலாம் கிழியறதுக்கு ஆரம்பிக்கும். எல்லோரும் திட்டமாக ஒரு அளவுக்கு மீடியமான மீன் வந்துட்டு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திங்க. சின்ன மீன் விருப்பப்படுறவங்களுக்கு சும்மா நம்ம கொசுவில் கூட யூஸ் பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பொருளுமே அதிக செலவு பண்ணி வாங்கிட்டு ஸோ இதுவுமே நீங்கள் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுடைய காசு வந்து நிறைய விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு அதை பார்த்துக்குங்க. அதுமாதிரி நூலில் வலை வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நூல் வந்துட்டு நிறைய விதமான நூல்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அடிப்பட்டுச்சு, நிறைய அடிப்படுது. இதெல்லாம் நீங்கள் தைக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க. அப்புறம் தொடர்ச்சியாக அதிலேருந்து கண்டினியூட்டியாக கிழியறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதுதான் இந்த வலையோடைய ஃபீட்பேக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனால் வலை நல்ல வலை தான். என்னென்னா வலை வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கயிறுலாம் போடணுன்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி போட்டுக்கலாம். தண்ணி இந்த வலையில் இது வந்து குறைஞ்சது ஒரு 4 கிலோ இருக்குது, 3.25 கிலோக்கிட்ட இருக்குது. அப்படின்னா தண்ணி வந்து ஏறிச்சு அப்படின்னா வலையில் கண்டிப்பாக இந்த வலையை வந்து தூக்கி விசுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த வலையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். வாழ்க யோகம், யோகம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.